வெல்கம் டு ஹெச்பி டெக் சொல்யூஷன். இன்றைக்கி நம்ம ஓனாக மேக் பண்ண கம்ப்யூட்டரைஸ்டு பவர் சப்ளை பற்றி பார்க்க போகிறோம். இதில் கம்ப்யூட்டரைஸ்டு பவர் சப்ளைனுடைய ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ பார்த்தீங்கன்னா இந்த பேக் வியூ, ஃபேன் இருக்குது. இது வோல்டேஜினுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் நம்ம எவ்வளோ செட் பண்ணலான்னா 58 வரைக்கும் செட் பண்ணலாம். கரண்ட் பார்த்திங்கன்னா 14 ஆம்பியர் வரைக்கும் செஞ்சுருக்கு. இப்போ கஸ்டமர் ரெக்யூர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி 24 ஆம்பியர் வரைக்கும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இது வந்துட்டு 14 ஆம்பியர் வரைக்கும் ஒர்க் ஆகும். பட் ஆனால் வந்துட்டு உள்ளே இருக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு 12 ஆம்பியர் வரைக்கும் தான் நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். இது ஏன் நம்ம கம்ப்யூட்டரைஸ்டு பவர் சப்ளைன்னு நம்ம சொல்கிறோம்னா, வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை வந்துட்டு கம்ப்யூட்டர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நிறையா பேராமீட்டர் செட்டிங்ஸ் இருக்குது, நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர்ஸும் பார்த்திங்கன்னா இதான் சாஃப்ட்வேரு. இந்த சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு ஃபோன், டேப்ஸ் இது மூலமாக கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டரைஸ்டு டிஜிட்டல் ப்ரோக்ராமபிள் பவர் சப்ளை. பேசிக் பேராமீட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பவர் சப்ளையை ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணிவிட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஆன் பண்ணியாச்சு. இந்த டிஸ்பிளேவில் பார்த்தீங்கன்னா செட் வோல்டேஜ், செட் கரண்ட்டு எல்லாம் எவ்வளோ வேணுமோ நம்ம அவ்வளோ வோல்டேஜ் அண்ட் கரண்ட் செட் பண்ணிக்கலாம். வித் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஐகான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை இன்பில்ட், பஸ்ஸர் சவுண்ட் இருக்குது. அப்புறம் டிஸ்பிளேனுடைய பேக்லைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு பேட்ரி சார்ஜிங் இருக்குது. நம்ம எந்த பேட்டரியாக இருந்தாலும் சரி வோல்டேஜ் அண்ட் கரண்ட் செட் பண்ணிவிட்டு பேட்டரி சார்ஜும் பண்ணிக்கலாம். அப்புறம் கர்வ் ஸ்க்ரீன் இருக்குது. வேவ் ஃபார்ம் ஸ்க்ரீன் பார்த்துக்கலாம். வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டுடைய வேவ் ஃபார்ம் பார்த்துக்கலாம். இதில் பேராமீட்டர்ஸ், இது வந்துட்டு ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன், ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் சவுண்டுக்கு, நம்மளோட பேக் லைட்டினுடைய கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காகவும் இருக்குது. இது வந்துட்டு ஒய்ஃபைனுடைய செட்டிங்ஸு. நம்ம இப்போ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அதையும் பற்றி பார்த்துருவோம். இதில் வந்துட்டு ஆன் ஆஃப் வந்துட்டு ஒவ்வொரு பட்டன்ஸ்க்கும் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. க்ரீன் கலர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. கரண்ட் செட் பண்ணிங்கன்னா கரண்ட் இண்டிகேட்டர் எரியும், வோல்டேஜ் இண்டிகேட்டர் எரியும். வித் அவுட்புட்டாக சடனாக ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸுங்க. இந்த சாஃப்ட்வேரில் வந்துட்டு நம்ம அவுட்புட் வந்துட்டு நம்ம இங்கே 24 வோல்ட் செட் பண்ணியிருக்கோம். கரண்ட் வந்துட்டு 2 ஆம்பியர் செட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் ஆன் பண்ணுவோம். பவர் சப்ளையில் இங்கே ஆன் ஆகிருக்கும். 24 வோல்ட் அவுட்புட் வருது. நீங்கள் நம்ம லோடு கொடுத்தா மட்டும்தான் அவுட்புட் ஆம்பியர் அண்ட் வாட் காமிக்கும். வித் டெம்பரேச்சரும் காமிக்குது, சிஸ்டம்னுடைய டெம்பரேச்சரு. இப்போ நம்ம வோல்டேஜை சேஞ்ச் பண்ணுவோம். ட்ரூ ஆர்எம்எஸ் வோல்டேஜ் கிடைக்கும். நாம் இங்கே இன்புட் வோல்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இன்புட் வோல்டேஜ் 60 வோல்டேஜ் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அது வந்துட்டு 230 வோல்டு இன்புட்டு நான் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா 60 வோல்ட் வரும். 240 வரலாம் இன்புட்டு. 240 வரக்குள்ள வந்துட்டு வோல்டேஜ் அதிகமாகும். அது கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட் கொடுக்குற வோல்டேஜ் வேரி ஆகலாம். அவுட்புட் வந்துட்டு பட் ஆனால் வேரி ஆக வாய்ப்பு இல்லை. இது செட்டிங் வோல்டேஜ், செட் பண்ண வோல்டேஜ் மட்டும்தான் அவுட்புட்டில் கிடைக்கும். இப்போ 59 இன்புட் வோல்டேஜ் கிடைக்கிது. நம்ம ஒரு 55 வோல்டேஜ் செட் பண்ணுவோம்.
பவர் சப்ளை ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணால் அடுத்தது கர்வ் ஸ்க்ரீனில் பாருங்கள், வேவ் ஃபார்ம் பாருங்கள், 55 வோல்டேஜுக்கு மாறிடுச்சு. இங்கேயும் 55க்கு மாறி இருக்கும். ஒய்ஃபை மட்டும் இருக்குதுன்னா நம்ம கம்ப்யூட்டரில், டேப்பில் எல்லாத்துலேயும் மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். வித் இன்டர்நெட்டும் இருந்துச்சுன்னா வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் இந்த பவர் சப்ளை வந்துட்டு நாம் சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் பவர் ஆஃப் பண்ணாலும் சாஃப்ட்வேர்லேயே ஆஃப் ஆயிரும். எனி ஹேவ் ரெக்யூர்மெண்ட் இருந்ததுன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் HP Tech Solution. கஸ்டமர்ஸ்க்கு வேணுங்கிற மாதிரி ஆம்ஸ் அண்டு வோல்டேஜ் வந்துட்டு பவர் சப்ளையில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். டேப்பில் பார்த்தீங்கன்னா டேப்லேயும் கனெக்ட் ஆகிருக்கு. 55 வோல்டேஜ் செட் பண்ணியிருக்கேன். அடுத்தது அவுட்புட் வோல்டேஜ் செக் பண்ணிடுவோம். அவுட்புட் பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் கனெக்ட் பண்ணுவோம். $55 வோல்ட் இங்கே செட் பண்ணியிருக்கோம். அவுட்புட் இப்போ அவுட்புட் 5 வோல்ட் செட் பண்ணுவோம். செட் பண்ணியாச்சு. பவர் ஆன் பண்ணுவோம். அவுட்புட்டு பாருங்கள், கிராஜுவலாக சடனாக மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலையும் 5 வோல்ட் மாறிடுச்சு. இதில் நீங்கள் பேராமீட்டர்ஸில் நீங்களே செட் பண்ணிக்கலாம். பேராமீட்டர்ஸில் அவுட்புட் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் அண்டு அவுட்புட் கரண்ட் ப்ரொடெக்ஷன்ஸ் இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். Any have requirement, please contact HP Tech Solution.